Hello student, welcome to KL Biology NEET. Plus 2 முடித்த மாணவர்கள் அதுவுமே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமேட்டிக்ஸ் முடித்த மாணவர்கள் இன்ஜினியரிங் சேர்வதற்கான கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாமே சார் இன்ஜினியரிங்ல என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு நிறைய மாணவர்கள் ஏஐ, டேட்டா சயின்ஸ், ரோபோட்டிக் இதுலயே எல்லாருடைய சிந்தனையுமே இருக்கு. ஆனா நான் இன்னைக்கு இந்த காணொலியில பேச போறது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். அது என்ன சப்ஜெக்ட் சார்? அதுதான் பயோடெக்னாலஜி. இந்த தமிழ்ல உயிரிய தொழில்நுட்பவியல்னு சொல்லுவாங்க. சரி சார், இந்த பயோடெக்னாலஜி படிக்கிறதுனால என்ன பயன்? நான் எப்படி படிக்கிறது? எங்க அப்ளை பண்றது? சரி, பிடெக் பயோடெக்னாலஜி இதுல இந்த பாடம் என்னெல்லாம் படிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயாலஜி பிளஸ் கெமிஸ்ட்ரி பிளஸ் டெக் சால்விங் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ். இன்னைக்கு உலகத்துல என்னெல்லாம் நடக்குதோ அதுக்கான ப்ராப்ளம் சால்விங் இவங்க பயோடெக்னாலஜி பீப்புள் பண்ணுவாங்க. இட் இஸ் யூஸ்ட் இன் ஹெல்த் கேர். அது மட்டும் இல்லாம அக்ரிகல்ச்சர், ஃபுட், ஜெனட்டிக்ஸ் சம்பந்தமாக அண்ட் த என்வரான்மெண்ட். இவங்க பில்ஸ் வேக்சின்ஸ் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். கோவிட் டைம்ல பயோடெக்னாலஜி பீப்புள் தான் வேக்சின் ரெடி பண்ணாங்க. இம்ப்ரூவ் கிராப்ஸ், cleans pollutions and power researchers. இதுமே இந்த பயோடெக்னாலஜி பீப்புள்ஸ் தான். ஓகே, சரி சார், இதுல சப்ஜெக்ட் இன்க்ளூடட் என்ன சார்? மாலிகுலர் பயாலஜி, இம்யூனாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஜெனடிக் இன்ஜினியரிங், CRISPR, என்சைம் டெக்னாலஜி. அடுத்தது பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பயோடெக், பயோ எத்திக், பயோ ப்ராசஸிங், என்வரான்மெண்டல் அண்ட் அக்ரிகல்ச்சர் பயோடெக். அது மட்டும் இல்லாம டூல்ஸ் டு லேர்ன், பைத்தான், என்ஜிஎஸ், பயோ இன்ஃபர்மேட்டிக் பிளாட்ஃபார்ம்ஸ்மே இதுல சப்ஜெக்டா இன்க்ளூட் ஆயிருக்கு. சார் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிளஸ் 2ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ் படிச்சிருக்கணும். அட்மிஷன் எப்படின்னா வயா டிஎன்ஏ, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலியமா தான் நீங்க போக முடியும். சரி, என்ன காலேஜ்ல எல்லாம் இந்த பயோடெக்னாலஜி கோர்சஸ் இருக்கு சார் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? நான் ஒரு 15 காலேஜ் கொடுத்துருக்கேன். ரேங்கிங் வைஸ், என்ஐஆர் ரேங்கிங் வைஸ் கொடுத்துருக்கேன். அந்த காலேஜ்ல கட் ஆஃப் எவ்வளவு போயிருக்கு 2024லயும் அப்படின்றதையுமே நான் கொடுத்துருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆண்டு எப்படி கட் ஆஃப் இருக்கும்னு தெரியல. ஸோ இது லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப் மார்க். என்ன ஸ்கோப் இருக்கு சார் நான் இந்த பயோடெக்னாலஜி படிக்கிறதுனால? ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியர் ஆகலாம், நான் சொன்னபடி வேக்சின் டெவலப்பர், ட்ரக் டிஸ்கவர் சயின்டிஸ்ட். இப்போ ஒவ்வொரு டிசீஸ்க்குமே ஒரு மாத்திரை கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? அதை ட்ரக் டிஸ்கவர் சயின்டிஸ்டா இருக்கலாம், கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அனலிஸ்ட் அண்ட் பயோ இன்ஃபர்மேட்டிக் ஸ்பெஷலிஸ்டாகவும், பேட்டன்ட் ஐபி அனலிஸ்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு. ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஆபீசரா இருக்கலாம், என்வரான்மெண்டல் பயோடெக் எக்ஸ்பர்ட்டாகவும் மாறலாம், அக்ரி பயோடெக் கன்சல்டன்டாகவும் மாறலாம், கவர்மெண்ட் சயின்டிஸ்ட் அதாவது ஐசிஎம்ஆர் சொல்லுவாங்க இல்லையா, அப்புறமா டிபிடி, டிஆர்டிஓ, சிஎஸ்ஐஆர் கவர்மெண்ட் சயின்டிஸ்டா மாறலாம், பயோடெக் ப்ராடக்ட் மேனேஜர், சயின்டிபிக் கம்யூனிகேட்டர்ஸாகவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவ்வளவு ஸ்கோப் இருக்கு இந்த பிடெக் பயோடெக்னாலஜிக்காக. சரி சார், இதை நான் வெறும் பிடெக் பயோடெக்னாலஜி முடிச்சா போதுமா, நான் ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அவங்களுக்கான கோர்சஸ் எம்டெக் இன் பயோடெக் இருக்கு, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இருக்கு, ஆர் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். அதே மாதிரி கேட் ரிக்வயர்ட் ஃபார் ஐஐடிஎஸ்
ஐஐஎஸ்சி, என்ஐஐ, ஜேஎன்யூ எக்ஸெட்ராஸ்லையும் படிக்கலாம். ஸ்காலர்ஷிப்புமே அவைலபிள் இருக்கு ஃபார் எம்எஸ் பிஹெச்டி இன் இந்தியா. அது மட்டும் இல்லாம வெளிநாடுக்கு போறவங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்குமே கவர்மெண்ட் supports students for biotech startup via DBT, BIRAC, DST, and build real products, vaccines, food innovations, and genetic tools to make entrepreneurship வந்து ஸ்டார்ட் அப்க்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொளி நீங்க மட்டுமே பார்த்து அனுபவிக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கும் நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களுடைய பிள்ளைகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா எந்த குரூப் எடுக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.